ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி உளுந்தங்களி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் எடுத்துக்கிட்டேங்க உளுந்த பருப்பு. தோலோடு எடுத்தால் தாங்க நல்ல சத்து. இப்போ நான் 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து போட்டுட்டு நல்லா கழுவி ஊற வச்சுட்டேங்க. நல்லா இது ஊறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கிறேங்க. இந்த மிக்சி ஜாரில் போடும்போதே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஒரு குழிக்கரண்டி ராகி மாவும் போட்டு அரைச்சிட்டேங்க. அரைச்ச பிற்பாடு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு இந்த ராகி மாவும் உளுந்த பருப்பையும் அரைச்சி வச்சுருக்க எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டுங்க. நல்லா வேகணுங்க. வெந்த பிற்பாடு தான் வெல்லம் போடணும். பச்சை வாசனை அடங்கி வெந்த பிற்பாடு இதுக்கு உங்களுக்கு கூட குறைச்ச வெல்லம் ஸ்வீட் வேணும் நிறையாவே போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாங்க. நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து போட்டுக்கணும். அதே மாதிரி திராட்சை பழத்தையும் எடுத்து முந்திரி பருப்பு திராட்சை பழம் நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். இது இடுப்புக்கு ரொம்ப சத்துங்க. பெண் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கணும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.